சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகிலுள்ள இளம்புவனம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார் காளீஸ்வரி தம்பதிக்கு ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் உள்ளனர். கணவர் ஐயனாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக காளீஸ்வரி கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்து தனது பிள்ளைகளுடன் பரமக்குடிக்கு சென்று அங்கு கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். காளீஸ்வரியின் 17 வயது மகள் சுந்தரி சிறுமியின் நலன் கருதி பெயர் மாற்றப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு வரை இவர் படித்துள்ளார். இவர் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற இளைஞருடன் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக பழகி வந்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் நட்பு காதலாக மாறி தீவிரமடைந்துள்ளது. லாரிகளில் சரக்கு ஏற்றி இறக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்த சந்தோஷுக்கு போதை பழக்கமும் இருந்ததாக கூறப்படுகிறது. மகளின் காதல் விவகாரம் தெரிய வந்ததும் அதிர்ச்சியடைந்த தாய் காளீஸ்வரி சந்தோஷின் குணநலன்கள் மற்றும் போதை பழக்கம் குறித்து சுந்தரியிடம் விளக்கியுள்ளார். மேலும் இவன் நமக்கு பொருத்தமில்லை, இந்த காதலை விட்டுவிடு என அறிவுரையும் கூறியுள்ளார். அதை புரிந்து கொண்ட சுந்தரியும் அம்மாவின் பேச்சுக்கு மறுப்பு சொல்லாமல் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து சுந்தரி சந்தோஷிடம் நம் காதல் வீட்டில் தெரிந்துவிட்டது, பிரச்சனையாகிறது, இனி நாம் பேசவோ பழகவோ வேண்டாம், நண்பர்களாக பிரிந்து விடுவோம் என தெளிவாக கூறியுள்ளார். ஆனால் அதை ஏற்க மறுத்த சந்தோஷ் அவரை தொடர்ந்து காதலிக்க வற்புறுத்தி தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் பயந்து போன சிறுமியின் தாய் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அன்று பரமக்குடி காவல் நிலையத்தில் சந்தோஷ் மீது புகார் அளித்தார். சந்தோஷ் தொலைபேசியில் மிரட்டுவதாகவும் அவதூறாக பேசுவதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். புகாரை விசாரித்த பரமக்குடி காவல்துறையினர் இரு தரப்பையும் அழைத்து விசாரித்து சந்தோஷை எச்சரித்து அனுப்பினர். இருப்பினும் சந்தோஷின் தொல்லை நீடித்ததால் மகளை பாதுகாக்கும் பொருட்டு காளீஸ்வரி தனது மகளை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகில் உள்ள இளம்புவனத்தில் தனது தாய் வீட்டிற்கு அழைத்து வந்தார். சுந்தரி பாட்டி வீட்டில் தங்கியிருந்த போது அவரை பார்க்க முடியாமல் தவித்த சந்தோஷ் தனது நண்பர் முத்தையாவுடன் கடந்த 23ஆம் தேதி மதியம் இளம்புவனம் சென்றுள்ளார். அப்போது சுந்தரி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். சந்தோஷ் என்னை காதலி, என்னுடன் பேசு என வற்புறுத்தியுள்ளார். சுந்தரி மறுத்து எதிர்ப்பு தெரிவிக்கவே அவரை தொந்தரவு செய்து மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன சுந்தரி வெளியே போறீங்களா இல்லையா என கத்தியுள்ளார். திடீரென வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை எடுத்து நீ வெளியே போகலன்னா மண்ணெண்ணெயை ஊத்தி பத்த வச்சுப்பேன் என அவர் மிரட்ட அதை பறித்த சந்தோஷ் சுந்தரி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடி உள்ளார். சிறுமியின் உடலில் பற்றிய தீயால் அவர் அலறிய போது சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து தீயை அணைத்து அவரை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். உடனடியாக எட்டயபுரம் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 2 இளைஞர்கள் அங்கு வந்து சென்றதை உறுதி செய்தனர். மருத்துவமனையில் 60% தீ காயங்களுடன் தீவிர சிகிச்சையில் இருந்த சுந்தரியிடம் விசாரித்த போது சந்தோஷும் அவரது நண்பர் முத்தையாவும் சேர்ந்து தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தப்பியதாக வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து எட்டயபுரம் காவல்துறையினர் பரமக்குடியைச் சேர்ந்த சந்தோஷையும் முத்தையாவையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணை நடத்தி வருவதாக எட்டயபுரம் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.